ஆதி வந்து ரொம்ப நக்கல் பண்ணுறாரு வேதாவை. இந்த மாதிரி வந்து விக்ரம் வரவே முடியாது. இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அழுவேன்னு பார்த்தா அழுவே அழுவிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கிண்டல் அடிக்கிறாரு. உடனே வேதாக்கு அதுக்கு பதிலடி வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து அழுகிற காலம் வரதான் போகுது. பாரு 3 நாள் கழித்து கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார். அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் அதையும் அப்படின்றாரு. அடுத்து வந்து வேதாவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாவம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கெஜா அழுதுட்டுருக்காங்க. சமாதானப்படுத்திட்டு இருக்காரு ரவி. அடுத்து வந்து வேதா வந்து ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க. வேதா என்னம்மா முடிவு எடுத்திருக்க? வந்து விக்ரமும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்புறமா வந்து நம்ம வந்து இப்படியே இருந்தால் எப்படி, நம்ம ஊருக்கு போக வேணாம். என்னம்மா பேசுகிறீங்க? இந்த நிலைமையில் எப்படி ஊருக்கு போக முடியும்? விக்ரமை காப்பாற்றிட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுப்பேன். அதனால் முதல்ல விக்ரமை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வேதா என்ன பண்ணுறாங்க, வசந்தை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வசந்த் வந்து என்ன வேதா கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம் வசந்த், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கே அப்படின்னோடனே, எங்கே வந்து ஆரம்பிச்சதோ இந்த பிரச்சனை அங்கே தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல வண்டி எடுங்க, நம்ம போகலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வேதா நம்ம எங்கே போகிறோம் எதுவுமே சொல்லலையே, இங்கேயா அப்படின்னு. ஆமாம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே தான் மெட்ரானிக்கும் வந்து விக்ரமுக்கும் வந்து பிரச்சனை நடந்ததில்ல, அங்கே தான். ஆனால் இங்கே வந்து போலீஸ் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இங்கே நம்ம என்ன பண்ணுறது, உள்ளே போக முடியாது அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகிறாங்க. எல்லா இடமும் பார்க்குறாங்க. இங்கே தானே வந்து இந்த மாதிரி எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, இங்கே தான் முன்னாடி வீடியோவும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பார்க்குறாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேதாவுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அதை பார்த்து வேதா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிகிட்டே வராங்க வேதா. அப்போ வந்து ஒரு இடம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் 2 பேரும் நின்று பேசியிருக்காங்க, இங்கே தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது விக்ரம் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போனோன்னே அப்போ இங்கே தானே இருக்க முடியும் வெண்ணாநினி. அப்போ ஏன் இந்த இடத்துல வந்து வெண்ணாநினி கடந்தாங்க, இந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கு. அப்போது மிருணாளினி இங்கே இருக்க எப்படி சான்ஸ் வரும்? மிருணாளினி வந்து இங்கே வந்து விழ முடியுமா? அதெல்லாம் விழ முடியாது. விழுந்த இடத்துல தானே வெண்ணாநினி இருக்க முடியும், அவங்களோட பாடி இங்கே தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா முடிவு பண்ணுறாங்க. சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னோன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான். இந்த மாதிரி வெண்ணாலுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்மளுக்கு வேணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அது நம்மளுக்கு கிடைக்குமா, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த லைனில் இருக்கிறதால அதை வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விக்ரம் இந்த விஷயத்தை பண்ணவே பண்ணலை அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு அவங்க ஃப்ரெண்டு வசந்த். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது எல்லாத்தையுமே நான் கோர்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக விக்ரமை வெளியே எடுத்துகிட்டு வரலாம். நிஜமாக சொல்கிறீங்க வேதா? ஆமாம், ஆனால் அது வந்து இன்னமும் வந்து சரியாகிறதுக்காக சில ஆதாரத்தை திரட்ட வேண்டியது இருக்குது. அதையும் திரட்டி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். வேதா உண்மையிலே சொல்கிறேனே, எப்படியாவது வந்து விக்ரமை எடுத்துகிட்டு வந்துடணும் வெளியே, ப்ளீஸ் வேதா அப்படின்னு சொன்னோன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. சரி நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், சேகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சேகரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆதி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் விக்ரம் வந்து என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அந்த விக்ரமும் ஒழிஞ்சிட்டான், மீனாளினியும் ஒழிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து, என்னாச்சு இவனுக்கு, எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு தெரியலையே, என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியலையே, ஒருவேளை விக்ரம வந்து பழையபடி வந்து வெளியே வர விடாமல் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து, டேடி உங்களுக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் விக்ரம் கதை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் விக்ரன்ற ஒரு மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க மாட்டான், அப்புறம் நான் அவன்கிட்ட போட்டி போடணுன்ற அவசியமே கிடையாது, அவன் இருந்தால் தானே வந்து நான் போட்டி போட முடியும், அவன் தான் இருக்க போகிறது இல்லை. ஒரே ஒரு வருத்து தான், அந்த விக்ரமால் மிரு தேவையில்லாமல் வந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு.